வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மெசேஜஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 100 நம்ம குழு மெம்பர்களுக்கு மட்டும் போச்சு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில். இது இப்போது வேர்ல்டு வைடாக போகிறது. எங்கெங்கிருந்தோ எனக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, சார் உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்கே அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த அளவுக்கு இந்த லைரிக்ஸ் மூலமாக இந்த மெசேஜஸ் வந்து விரிவடைஞ்சிருக்கு, ரெக்கையை விரிச்சிருக்கு. ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 9894720231 அப்படின்னு. நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் போட்டால் போகிறோம். பிகாஸ் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் எடுக்கிறது இல்லை. நான் வேலையில் இருக்கும்போது ஃபோன் எடுக்க முடியாது. கவுன்சிலிங் செஷனில் இருக்கும்போதோ ட்ரைனிங் செஷனில் இருக்கும்போதோ ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதுவும் அன்னோன் நம்பர்ஸ் வந்து நான் எடுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வயோதிகம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. நிறைச்சிருக்கு. இது கருப்பாக இருந்த காலம் உண்டு. பட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் இட் இல்லையா? கிரேஷியஸ்லி கெட்டிங் ஓல்டு. ஐ லவ் இட், ஐ லைக் இட். பட் நிறைய பேருக்கு அந்த தோற்றத்தை மறைக்கணும், நம்மளுடைய அந்த இளமையை காப்பாற்றிக்கணும். இளமையாக தோன்றுவது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இளமையாக உணர்வது என்ன ஏஜ்லேயும். ஆனால் நம்ம ஃபைட் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் இதுதான், அந்த ஏஜிங் தான். இந்த ஏஜிங்கில் நமக்கு என்ன அப்படின்னாக்க, we always go down the memory lane, pin out all our experiences and share. We want to share with others. Nobody is interested. அதனால தான் இந்த வயசானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கிடச்சா அவங்க irrespective of the age, அவங்க சின்ன பசங்கள்கிட்ட கூட in 79 என்ன ஆச்சுன்னா அப்படின்வாங்க. Who cares about 1979, what happened to you? ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓல்டு ஏஜில் இருக்கவங்க தொணன்னு பேசிகிட்டே இருக்காங்க. தனக்கு யாரும் தான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. என் காலம் வேறு, இந்த காலம் வேறுன்ற நினைப்பு அவங்கக்கிட்ட இல்லை. என் காலத்தில் எனக்கு என்ன நடந்ததோ அதுதான் இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு நடக்கணும், அவங்க அப்படி இருக்கணும்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஐ ஆல்வேஸ் மிங்கிள் வித் யங்ஸ்டர்ஸ். அவங்க பாஷையில் பேசிட்டு, அவங்களுடைய இதை கலாய்ச்சிட்டு, விட்டடிச்சுட்டு, இந்த இப்போல்லாம் பாருங்கள் ஃபாஸ்ட் பீட்டில் தான் பாட்டே வருது. அந்த பாட்டு இறைச்சலாக இருக்குன்னு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஐ வில் என்ஜாய். ஸோ இளைஞர்கள் கூட இருக்கும் பொழுது நாமும் இளமையை அனுபவிக்கிறோம். 12% ஆஃப் ஓல்டீஸ், வயதானவர்கள், ரிட்டையர் ஆனவங்களில் 12% டெவலப் சூயிசைடல் தாட். இதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஓவர். இது வந்து வேர்ல்டு ஓவர் பர்சன்டேஜ். வயசானவங்க 12%. உத்து கவனிச்சா ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, லேக் ஆஃப் லிசனிங். அவங்க சொல்றத கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால they feel alone, lonely. காது கொடுத்து கேட்டாலே போகிறோம். பாதி தற்கொலைகள் 60+ நின்று போகும். பட் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. போயிட்டு வந்து என்ன ஆச்சு, வரேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். பேரனோ பையனோ கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் தன்னை என்கேஜ் பண்ணிக்கிறதே கிடையாது. யூ ஃபீல் என்கேஜ்டு அண்ட் யூ ஃபீல் யங் ஏஜ்டு when you engage yourself. என்கேஜாக இருந்தால் யங் ஏஜ்டாக இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ யார் கூட என்கேஜாக இருக்கணும்? அட்லீஸ்ட் நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க கூட ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு காலையில் வாக்கிங் போகிறது, பேசிகிட்டு இருக்கிறது. அப்பப்போ இப்போ தான் செல்ஃபோன் வந்துடுச்சு. நம்ம மாதிரி ஒரு ஹோட்டலில் உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கலாய்க்கிறது, பேசிகிட்டு இருக்கிறது ஜாலியாக, ஏய் மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு.
அதெல்லாம் இல்லவே இல்லை. சம்பந்தமே இல்லாதவங்கள்ட்ட பேசுறது, இழுத்து வச்சு பேசுறது, இதெல்லாம் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. தே வில் லீவ் யூ அலோன், அட்லீஸ்ட் மென்டலி. ஸோ வயதானவர்களை நாம் காது கொடுத்து கேட்கணும். கேட்டாலே போகிறோம். 10 நிமிஷம் கேளுங்க, ஃப்ரீ ஆகிடுவாங்க. அந்த 10 நிமிஷம் நமக்கு ஒதுக்க முடியாதா? நம்ம வளர்த்தவர்களை இல்லையா, அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ 10 நிமிஷம் நீங்கள் அவங்களுக்காக லிசன் பண்ண முடியாதா? முடியல அப்படின்னா நம்மளை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது தான். ஒரு புக் படிக்கிறதோ, ஏதாவது நமக்கு வேண்டியதை பிடிச்சதை பார்த்துக்கிறதோ, நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறதோ, சின்ன சின்ன வேலைகளை வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லையா, தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் என்கேஜிங் அவர் செல்ஃப். வென் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப், யூ ஃபீல் the best in you. All the best, my dear friends.